இருக்கின்றார்கள். அதிலேயும் குறிப்பாக பார்க்கும்போது நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் தான் அழகாக காட்டுவார். மண்ணிலே பிறந்தவர்கள் பெற வேண்டிய பயன் இன்னது என்பதை அழகாக சொல்லுவார். மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார்தமை அமுது செய்வித்தல், கண்ணினால் அவர் நல் விழா பொலிவு கண்டு ஆறுதல் உண்மையாமெனில் உலகர் முன் வருகென உரைப்பார் என்று அங்கம் பூம்பாவையை உயிர்ப்பித்த காலத்தில் ஞானசம்பந்த பெருமான் திருப்பதிகம் பாடிய அற்புதமான பகுதிகளை சொல்ல வருகின்ற காலத்துலதான் மனிதர்களாக தோன்றிய நாம் பெற வேண்டிய பயன் இன்னதுன்னும் போது அடியார்களுக்கு அமுது பாலித்து கண்களாலே இறைவனுடைய திருவிழாக்களை எல்லாம் காண்பதை பெரும் பயனாக காட்டினார்னு பார்க்கிறோம். அந்த ரெண்டு காட்சிகளையும் மிக அற்புதமான முறையில் நம்முடைய நட்சத்திர குருமணிகள் ஜகத்குரு நம்முடைய 27வது குருமகா சன்னிதானம் அவர்கள் நம்முடைய திருத்தரமையாதீனத்திலே நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். அதிபதி செய்து அழகை வெந்தனை நிதிபதி செய்த நிறைதவம் நோக்கி அது பதி ஆதரித்து ஆக்கமது ஆக்கின் இது பதிகொள் என்ற எம்பெருமானே. எல்லாரு கையிலையுமே பொருள் இருந்தாலும் அந்த பொருளை கொண்டு எல்லோருக்கும் உபகாரமாக எல்லோரும் திகழ்வார்களான்னா நிச்சயம் திகழ்வார்களா? சொல்லுங்க பாப்போம். ரொம்ப அழகா திருமூலர் தான் சொல்லுவாரு, ஒருத்தருக்கு தாகம் எடுக்குது, தண்ணி தாகமா இருக்கு அப்படின்னும் போது ஒரு தண்ணி தாகம் எடுக்கக்கூடியவர்கள் போய் கடல் நிறைய தண்ணீர் இருக்கு, அந்த கடல் இருக்கக்கூடிய தண்ணீரை போய் குடித்து தாகத்தை தீர்த்து கொள்ளலாம் என்று கடலை நோக்கி போவார்களா? இல்ல இந்த கூவல் குளம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீர்நிலை, அதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் தண்ணி இருக்கு, அதுலேயும் ஆடு மாடு எல்லாமே என்ன பண்றது, அந்த தண்ணீரை குடிச்சு அப்படியே கலங்கின நிலையில் இருக்கு. இப்ப தண்ணி தாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய தண்ணி தாகமுடைய வேட்கையுடையவர்கள் கடலை நோக்கி செல்வார்களா? இல்ல ஆடு மாடுகள் எல்லாம் குளித்து குடித்து அது கலங்கின நிலக்கூடிய கூவல் குளத்தை தேடி செல்வார்களா? எங்க போவாங்க? எங்க போவாங்க? கூவல் குளத்தை தேடித்தான் போவார்கள். கடல் நிறைய தண்ணி இருக்கேன்னு யாரா போவோமா? போமா? நீங்க போவீங்களா? யாரும் நம்ம போக மாட்டோம் இல்லைங்களா? அது போலத்தான் ஒரு மனிதர் இடத்திலே பொருட்செல்வம், அந்த பெரிய பொருட்செல்வம் ஒரு இடத்தை இருந்தாலும் நம்ம எல்லாரும் தேடி போவார்களானா அவர்களுக்கு அந்த கொடை உள்ளம், கொடை உள்ளம் என்ற உள்ளம் இல்லாது வெறுமனே பொருள் இருந்தா அவற்றினால் பயன் இல்லை. ஆகையினாலதான் என்னன்னா சிவன் அடியாராக சிவபெருமானையே சதா சர்வகாலமும் தவம் செய்தவன் யார் அப்படின்னா அழகை வேந்தன்னு சொல்லக்கூடிய குபேரன். ஆகினாலதான் குபேரன் இடத்தை கொடுத்தா அது எல்லோருக்கும் உரிய அளவிலே சென்று சேரும். எப்படி சிவபெருமான் நினைத்தாரோ அதுபோல சதா சர்வகாலம் சிவ சிந்தையிலேயே தவச்சீலராகவே திகழக்கூடிய நம்முடைய நானிலம் போற்றும் நட்சத்திர குருமணிகள் அவர்களிடத்தே நம்முடைய 27வது குருமகா சன்னிதானமாக நம்முடைய சுவாமிகளை எல்லாம் வல்ல பெருமான் எழுந்துள்ளச் செய்து இன்னைக்கு நம்ம பார்க்கின்றோமே. இன்னைக்கு 27 திருக்கோயில்கள், ஆதீனத்துடைய 27 திருக்கோயில்களையும் அவர்கள் பட்டம் ஏற்ற அடுத்த 2 ஆண்டுகளுக்குள்ளேயே அத்துணை கோயில்கள் திருப்பணி, அத்துணை திருத்தலங்களிலேயும் கிளை மடங்கள், அதே போல இன்றைக்கு அற்புதமான உணவு சாலை, ஏழை எளியோர்கள் இருந்து எல்லோரும் பயன்பெறக்கூடிய அளவிலே உணவு சாலை, அதே போல பார்க்கும்போது இன்றைக்கு பெரிய அளவிலே மருத்துவமனை கட்டிடம் தயாராகி கொண்டிருக்கின்றது, அடிக்கல் நாட்டப்பெற்று. அப்ப எதுக்கு சொல்ல வந்தேன்னா உடற்பிணி, பசிப்பிணி இவையெல்லாம் தாண்டி நம்மை வந்து அடையக்கூடிய பிணிகளிலே ஒன்று எதுன்னா மலப்பிணி என்று சொல்லக்கூடிய வினைப்பிணி. இந்த வினையை என்ன பண்ணுது? நம்மை சார்ந்து இருக்கின்றது. அதை யார் போக்க முடியும்? குருதானே போக்க முடியும். ஆகையினாலதான் அற்புதமான இந்த குருபூசை பெருவிழாவில இந்த 10 நாட்களும் கருத்தரங்கமாக நிகழ்த்தி ஒவ்வொரு அறிஞர் பெருமக்களை கொண்டு வேதம், ஆகமம், புராணம், இதிகாசம், சாத்திரம், தோத்திரம் என்று சொல்லக்கூடிய அளவிலே இன்றைக்கு காலையில பார்க்கும்போது ரொம்ப அற்புதமான முறையில் நம்முடைய தர்மயாதீனத்தின் முதுபெரும் புலவர் சிவத்திரு எம் கே பிரபாகரமூர்த்தி ஐயா அவர்கள் 9ஆம் திருமுறை ரொம்ப அழகாக உங்களுக்கு விரித்துரைத்தார்கள்னு பார்க்கும். 10ஆம் திருமுறையாக திகழ்வது திருமூலதேவர் அருளிய திருமந்திரம்னு பார்க்கும் இல்லையா? உணவு நேரம் நெருங்கிட்டு, உணவு நேரம்
நெருங்கிட்டு இல்லையா? ஆற்றுக்குள் இருந்து அரகரா அரகரா என்றாலும் சோற்றுக்குள் இருப்பான் சொக்கன்லிங்கன் பாக்குறோம் இல்லைங்களா? அதனால சோறு அப்படின்னாலே முக்தின்னு ஒரு அர்த்தம். சோறு அப்படின்றதான் அழகான தமிழ்ச்சொல். அன்னத்திற்கு உணவுக்கு சோறுன்றதான். அதனாலதான் சோழநாடு சோறுடைத்துலாம் சொன்னாங்க. ரொம்ப அழகா நம்முடைய திருமூலர் தேவர் தான் சொல்றார். இந்த உணவு அப்படின்னு சொல்லக்கூடிய அன்னத்தை கூட என்னன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆள் பார்த்து அந்த உணவு எடுக்கக்கூடிய இடங்கள்ல வேண்டியவர்களை பார்த்து அழைத்து அவர்களுக்கு உணவு பரிமாறுவாங்க. கதவை சாத்தி வச்சுக்கோ, உள்ள வாங்க, நீங்க வாங்க, அங்க வாங்க இல்லையா? இவங்க யாரு, ஏழையா பணக்காரா, இவங்களுக்கு சாப்பாடு போடலாமா வேண்டாமா, இதெல்லாம் பார்க்கலாமா? ஒரு பசின்னு வந்துட்டா அவர்கள் ஏழையா, அவர்கள் பணக்காரரா, அவர் வேண்டியவரா வேண்டாதவரா, எதையுமே பார்க்க கூடாது. அதை எதையுமே பார்க்க கூடாது இல்லையா? அதனால சொல்றாரு பாருங்க, அவர்தான் ஆர்க்கும் இடுமின் அவர் இவர் என்னாது. ஆர்க்கும் இடுமின் அவர் இவர் என்னன்மின் பார்த்திருந்து உண்மின். சமையல் ஆயிட்டு மதியானம் 12 மணி ஆயிப்போச்சு, பசி எடுக்குதே, சாப்பிடலான்னு நீங்க எண்ணம் கொண்டிருந்தால் அந்த எண்ணத்தை மாத்திக்கங்க. எண்ணத்தை மாத்திக்கிங்க. சமையல் ஆயிட்டுன்னு உடனே சாப்பிட்றாதீங்க. பார்த்திருந்து உண்மின் பழம்பொருள் போற்றன்மின். மூட்டை கட்டி சேர்த்து சேர்த்து வச்சுக்கிறதுனால எந்த பயனும் இல்லை. தானும் உண்ணாது தன்னை சார்ந்தோரையும் சமூகத்தில் ஏனையோருக்கும் பயன்படாத அளவிலே பொருட்செல்வத்தை சேர்த்து வைத்துக் கொள்வதனால என்ன பயன்? அதனால சொல்ற பாருங்க, பழம்பொருள் போற்றன்மின் வேட்கை உடையீர் விரைந்து ஒல்லை உண்ணன்மின். 12 மணி ஆயிப்போச்சுன்னு சாப்பாட்டுல கை வச்சிடாதீங்க, வெயிட் பண்ணுங்க. என்ன காரணம்? என்ன காரணம்? யாராவது விருந்தினர் வரலாம் இல்லைங்களா? யாராச்சும் என்ன பண்ணலாம்? முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா சாதம் வெடிச்சாங்க அப்படின்னா கூட இருக்கும். அன்னைக்கெல்லாம் போனும் கிடையாது, ஒரு தகவல் தொழில்நுட்பமும் கிடையாது. திடீர்னு போவோம். ஒரு 40 வருஷம் 35 வருஷத்துக்குலாம் முன்னாடி போனோன்னா, சொந்த பந்தம் எங்கேயா ஒரு வீட்டுக்கு போனோன்னா வாங்க வாங்க சாப்பிடுங்கன்னு உள்ள கூட்டு போவார். காரணம், அன்னைக்கெல்லாம் திடீர்னு யாரோ விருந்தாள் வந்துட்டா என்ன பண்றதுன்னு சாதம்லாம் என்ன பண்ணுவாங்க, சாதம் குழம்பு கறிகாய் எல்லாம் கூட இருக்கும். இன்னைக்கெல்லாம் என்ன சொல்லிடுறாங்க, வரீங்க அப்படின்னா முன்னாடி ஒரு போன் பண்ண மாட்டீங்களா? ஒரு போன் பண்ணிட்டு வரக்கூடாது இல்லையா? அதனால என்னன்னா, காலம் மாற்றம். இந்த 35-40 வருஷத்துக்குள்ளேயே மனித மனமே மாறி போச்சு. அன்னைக்கெல்லாம் திண்ணை கட்டி வாசல திண்ணை கட்டி வழி போக்குறவங்களும் யாரா வந்தா ஓய்வு எடுக்கட்டும்னு நினைச்சாங்க. நேற்று நியூஸ்ல பாக்குறேன், அந்த தெருவுல என்னன்னா, தெருவுல பாதி தூரத்திற்கு அவர் தடுப்பு வேலியை போட்டு இரும்பு கேட்ட போட்டிருக்காரு. எதிர் வீட்டுக்காரங்க பார்த்தா அவங்க ஒரு கம்பி வேலியை போட்டு தெருவுல நடந்து போறதுக்கு 2 அடி தான் வடி விட்டு வச்சிருந்தாங்க. அது ஸ்டேஷன் வரைக்கும் கம்ப்ளீட் ஆச்சு. நியூஸ்ல நேத்திக்கு பார்த்தேன். அந்த பக்குவம் மனப்பக்குவம்லாம் எங்க மாறி போச்சு? எல்லாம் மனிதனிடத்தை மாறி போனதுன்னு பார்க்க. அதனாலதான் திருமூலர் சொல்லுகின்றார், வேட்கை உடையீர் விரைந்தொல்லை உண்ணன்மின் காக்கை கரைந்துண்ணும் காலம் அறிமீனே. காக்கா கரையும், விருந்தாள் யாராவது வரலாம், அதனால உடனே சாப்பிட்டுடாத, வந்த விருந்தாளினை முதலே உணவு அருந்த செய்து அதுக்கப்புறம் பின்னாடி தான் சாப்பிடணும். சேக்கிழார் கூட பாத்தீங்கன்னா, நம்முடைய முருகநாயனாருடைய சரிதத்துல சொல்லும் போது, அவர் நற்சூதாடி அந்த பொருளீட்டி அன்னங்களை எல்லாம் தயார் செய்து அடியார்கள் மூலம் என்ன பண்ணுவார், வரக்கூடிய சிவனடியார்கள் எல்லாம் உண்ணச் செய்து கடைசியா தான் என்ன பண்ணுவாராம், எஞ்சி இருக்கக்கூடிய உணவு ஒரு கவனம் சாப்பிட்டுட்டு அவர் இருப்பார். அதனால எல்லாரையும் முதல்ல சாப்பிட வைத்து. அதனால என்னன்னா, குரு பூஜை அப்படின்னு சொன்னாலே எது இங்க முக்கியம்? குரு பூஜையில மகேஸ்வர பூஜை தான் முக்கியம். திருமூலருடைய திருமந்திரத்துல பாத்தீங்கன்னா, மகேஸ்வர பூஜையுடைய சிறப்பை தனி ஒரு தலைப்பிலேயே பாடுற திருமூலர் பார்க்கும்போது. இன்னைக்கு அழகா பாருங்க, இன்னைக்கு 10 நாட்கள் பல்வேறு ஊர்களிலே இருந்து நம்முடைய அனைத்துலக பன்னிரு திருமுறை ஆராய்ச்சி நிறுவனத்தை சார்ந்த மாணவர்களாகிய பல்வேறு பகுதிகளிலிருந்து வரக்கூடிய அடியார்கள் உங்களை எல்லாரையும் அழைத்து, நம்ம எல்லாரையும் அழைத்து அந்த 3 வேளை உணவோடு பசியாற்றி வித்து இல்லையா? முதல்ல வயிற்று பசி, அதான தாயுள்ளம்ன்றது. அதனால நம்முடைய ஜெகத்குரு, நம்முடைய தர்மயாதின குருமகா சன்னிதானம் அவர்கள் முதல்ல இந்த வயிற்று பசியை போக்கி என்கிட்ட சொல்லிட்டாங்க, ஐயா 12:30 முடிச்சிருங்க, அவங்கள பசியோட காக்க வைக்க கூடாது, அதனால அவங்கள அழைச்சிட்டு போகணும், 12:30 முடிச்சிருங்க அப்படின்ட்டாங்க என்கிட்ட.
அப்ப ஏன் அப்படின்னா பசியோடு இருக்கக்கூடாது. ஒவ்வொரு பெரியவங்களும் பசியோடு இருக்க அந்த நேரம். அதனால சன்னிதானம் அவங்க அங்க இருந்தாலும் உத்தரவுகள் ஒவ்வொரு உத்தரவும் அவருக்கு அதான் சொல்றேன், தாய் உள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆகினாலே இந்த வயிற்று பசி எப்படியோ அதே போல அறிவு பசி இல்லையா? செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிதளவு வயிற்றுக்கும் இயப்படும்னு பார்க்கும். ஆகையினாலே என்னன்னா ரொம்ப அழகா இன்றைய நாளிலே பார்க்கும்போது அடியனுக்கு திருமந்திரத்தில் சைவ சித்தாந்தம், திருமந்திரத்தில் சைவ சித்தாந்தம் என்கின்ற தலைப்பிலே உரை நிகழ்த்தும்படியாக நம்முடைய சன்னிதானம் அவர்கள் பணித்திருக்கின்றார்கள். இப்ப திருமந்திரம் 10ஆம் திருமுறைகளாக திகழக்கூடியதுன்னு உங்களுக்கு தெரியும். திருமூல தேவர் என்ன பண்றார்? அவர் 3000 ஆண்டுகள் தவராஜ யோகியாக படர் அரசின் கீழ் அமர்ந்து 3000 ஆண்டுகள்ல ஆண்டிற்கு ஒரு முறை ஒரு பாடல் வீதம் என்ன பண்ணினார்? திருமந்திர மாலையாகிய இந்த நூலை பாடினார்னு பார்க்கும் இல்லையா? எங்கிருந்து வர வடக்க பார்க்கும்போது கேதாரம், திருக்கேதாரம், அதே போல நம்முடைய நேபாள் பசுபதிநாதம், கங்கை கரையில் இருக்கக்கூடிய வாரணாசி உள்ளிட்ட தலங்களை தரிசித்து திருப்பருப்பதம், ஸ்ரீசைலம், காலத்தி மலை, நம்முடைய திரு ஆலங்காடு, கல்வியில் கரையிலாத காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்துல அங்க தமிழ் வல்லவர்கள், ஏன்னா கற்றுவல்ல சான்றோர் நிறைந்த ஊர் எதுனா காஞ்சிபுரம். ஆகியனால்தான் கல்வியில் கரையிலாத காஞ்சி மாநகர் என்று 6ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியிலேயே நம்முடைய அப்பர் பெருமான் பாடினார். அதனால காஞ்சிபுரத்திலே இருந்த அன்பர்களோடு என்ன பண்றார்? திருமூல தேவர் அங்கே தமிழ் கூறி அங்கே மகிழ்ந்து அப்புறம் நேரா புறப்பட்டு எங்க வர்றார்? திருவதிகை வருகின்றார். திருவதிகை நேரா சிதம்பரம் வந்துட்டு சிதம்பரத்துல இருந்து திரு ஆவடுதுறை அடைந்தார்னு பார்க்கும். ஆக பார்க்கும்போது என்னன்னா செந்தமிழ் ஆகம் ஒவ்வொன்றுமே திருமந்திரம் முழுவதுமே செந்தமிழ் ஆகமமாக திகழக்கூடிய நூல்னு பார்க்கும். ஏன்னா அவரே சொல்லுகின்றார் இந்த 9 தந்திரங்கள், திருமந்திரத்துல எத்தனை தந்திரம்? 9 தந்திரங்கள். இந்த 9 தந்திரங்களும் எப்படி திகழ்கின்ற போது அவரே சொல்லுகின்றார், இந்த நூல் ஆகமங்களுடைய சாரம். நம்ம சைவத்துல பார்க்கும்போது வேதம் பொது, வேதம் பொது, ஆகமம் சிறப்புன்னு பார்க்கும். ஒரு வேதத்தை அணுக வேண்டும் என்று சொன்னால் ஆகமத்தினுடைய துணையோடு தான் என்ன பண்ணணும்? வேதத்தை அணுக வேண்டும். அந்த கருத்துக்கள் சாரங்களை எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய பெரியவர்கள் நமக்கு காட்டக்கூடிய பாங்குன்னு பார்க்கும். ஆகினால அவர் தான் சொல்லுகின்றார் என்னென்ன ஆகமங்கள் பொழுது காரணாகமம். திருமந்திரத்துடைய 9 தந்திரங்கள் எதுடைய சாரமா இருக்கு? காரணாகமம், காமிகாகமம், வீரம், சிந்தம், வாத்துளம், வியாமளம், காலோத்தரம், சுப்ரவம், மகுடம் என்கின்ற 9 ஆகம சாரம். 9 ஆகமங்களுடைய சாரம்னு பார்க்கும். ஆனால் இதுல பார்க்கும்போது தோத்திரமாகவும் இருக்கின்றது, சாத்திரமாகவும் இருக்கின்றது. இப்ப தோத்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தோத்திரம்னா என்ன அர்த்தம்? தோத்திரம் இறைவனை போற்றி பாடுதல். தோத்திரம் அப்படின்னா இறைவனை போற்றி பாடுதல். பாருங்க, அந்த அம்மாவுக்கு ஒரு கரவொலி எடுப்பேன் கேட்டவொடனே ரொம்ப ஆர்வத்தோடு சொன்னார் இல்லையா? இறைவன் பால் அன்பு மேலிட்டு தோத்திரம் எப்ப பிறக்கும் அப்படின்னா இறைவன் பால் அன்பு மேலெழுகின்ற காலத்துல, இறைவன் பால் அன்பு மேலே எழுகின்ற காலத்திலே தோத்திரம் பிறக்கும். இறைவனை என்ன பண்ணுவோம்? அவருடைய திறங்களை எல்லாம் சொல்லி போற்றி துதிப்போம்னு பார்க்கிறோம். அதனாலதான் அந்த தோத்திரத்தினுடைய சிறப்பையும் நம்முடைய திருமூலர் அழகா சொல்லுகின்றார். பதியும் பசுவோடு பாசமும் மேலை, கதியும் பசு பாச நீக்கமும் காட்டி, மதி தந்த ஆனந்த மானந்தி காணும் துதி தந்து வைத்தனன் சுத்த சைவத்திலே. துதி தந்து வைத்தனன் எங்க? சுத்த சைவத்திலேன்னு பார்க்கிறோம். அதனால தோத்திரம் என்பது ரொம்ப முக்கியமானது, அன்பின் மேலேயே எழுந்து பாடக்கூடியதுன்னு பார்க்கிறோம். ஆகினால்தான் அருளாளர்கள் அத்தனை பேரும் என்ன பண்ணாங்க? அன்பு மேலீட்டின் காரணமாக இறைவனுடைய திறங்களை எல்லாம் தோத்திரம் செய்தார்கள்னு பார்க்கும். திருமூலரை சொல்றார் இல்லையா? ஏடங்கை நங்கை இறை எங்கள் முக்கண்ணி வேடம் படிகம் விரும்பும் வெண் தாமரை பாடும் திருமுறை பார்ப்பதி பாதங்கள் சூடுமின் சென்னி வாய் தோத்திரம் சொல்லுமே. சூடுமின் சென்னி
வாய் தோத்திரம் சொல்லுமே. அதனால தோத்திரத்துடைய பெருமையும் சொல்றார் இல்லைங்களா. சாத்திரம் அப்படின்றது எதன் அடிப்படையிலே எழக்கூடியது? இங்க பார்த்தோம், தோத்திரம் அன்பு மேலேற்றினால் எழுவது தோத்திரம்னு பார்த்தோம். சாத்திரங்கள் எதன் அடிப்படையிலே மேலே எழக்கூடியதுன்னு பார்க்கிறோம். எதனுடைய அடிப்படை? அறிவின் அடிப்படை. பாருங்க, நம்ம ஐயா அவர்களுக்கு ஒரு கரவொலி எடுப்பாங்க. முன்னாடி பாருங்க, ரொம்ப அழகா பதில் சொன்னாங்க. அது சொன்ன இல்லையா, காஞ்சிபுரம்னு சொன்னாங்க ஐயா. இந்த கவி சக்கரவர்த்தி சொல்லும்போது, கம்பன் வீட்டு கட்டித்தறியும் கவி பாடும் போது காஞ்சிபுரம்னாலே அப்படி ஒரு அடியன் கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளாக நம்முடைய திருவான்மையூர் மருந்தீஸ்வரர் தேவாச திருமண மண்டபத்திலே நம்முடைய காஞ்சி புராணம் நம்முடைய முதற் பாகம் முடித்து இப்பொழுது கச்சியப்ப முனிவர் 2ஆம் பாகத்தை சொல்லிக் கொண்டு வருகின்றேன். ஆக பார்க்கும்போது என்னன்னா, அழகா சொல்லுகின்றார் நம்முடைய சுவாமிகள். சொல்லும்போது சொல்றாரு பாருங்க, அதுலேயும் இந்த சாத்திரத்திற்கு விளக்கத்தை சொல்லும் போது நம்முடைய தர்மய ஆதீனத்துடைய 26வது குருமகா சன்னிதானம் அவர்கள் இப்போ 100ஆண்டு விழா, அவர்களுக்கு தான் 100ஆண்டு விழா கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அவர்களுடைய நினைவை போற்றி நாமெல்லாம் அவர்களுடைய நல்லாசைகளை பெறும் விதமாகத்தான் அனைத்துலக பன்னிரு திருமுறை ஆராய்ச்சி நிறுவனம் என்று சொல்லக்கூடிய அந்த 100 மையங்கள். ஒரு ஜனவரி மாதம் அடியன் வந்திருந்த போது நம்முடைய குருமகா சன்னிதானுடைய தலைமையில அந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அப்போ வரும்போது அடியன் ஆர்வத்துல கேட்கிறேன். நான் அப்ப கேட்கிறேன், சுவாமி இந்த மாதிரி ஒரு 100 மையங்கள் தானா? 100 மையங்கள் ஆர்வத்தோடு எல்லாரும் சேருவதற்கு வந்துட்டு இன்னொரு மையம் நாங்க ஆரம்பிக்கணும்னு வராங்களே, ஒரு 101 இல்ல 102 மேற்படி மையங்கள் ஆரம்பிக்கலாமான்னு கேட்கும்போது என் பக்கத்துல இருந்த ஒருத்தர் சொல்றாரு, என்னங்க ஐயா நினைச்சிட்டீங்க, ஒரு மையம் ஆரம்பிக்கிறதுன்னு ஈஸி நினைச்சிட்டீங்களா? உங்களுக்கு இவ்வளவு ஆர்வம் கூடாதுன்னு. உங்களுக்கு இவ்வளவு ஆர்வம் கூடாது, உங்களுக்கு ஒரு மையம்னா என்னன்னு தெரியும். நானும் அடியன் கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளாக திருமுறை பயிற்சி மையங்களுக்கு பேராசிரியராக வகுப்பில் எடுத்துக்கொண்டிருக்கின்றேன். அப்ப அவர் கேட்கிறார், ஒரு மையம் நடத்துறது எவ்வளவு சிரமம், 100 மையத்துக்கு மேலேயே 100 மையம் ஆரம்பிக்கிறது பெரிய சிரமம்னார் என் பக்கத்துல இருந்தவர். ஆனா இன்னைக்கு எத்தனை மையங்கள்? 400 மையங்களை ஒரே மாதத்தில் உருவாக்கி காட்டியிருக்கின்றார். அது நானிலம் போற்றும் நட்சத்திர குருமணிகளுடைய செயல்தான்னு பார்க்கும் இல்லைங்களா. எப்பேற்பட்ட பெரும் சாதனை. 100 மையம் ஆரம்பிக்க முடியுமான்னு கேட்ட காலத்தில் 400 மையம் இன்னைக்கு கடல் கடந்த இலங்கையில அவ்வளவு மையங்கள், தமிழ்நாட்டில 200க்கும் மேற்பட்ட மையங்கள். அடியேனும் நம்முடைய ஒருங்கிணைப்பாளராக அனைத்துலக பன்னிரு திருமுறை ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஒருங்கிணைப்பாளராக கோஆர்டினேட்டராக இருந்து அடியேனும் நம்முடைய செல்வமலை குன்றத்தூர் நம்முடைய அகில உலக திருமுறை இன்னிசை சக்கரவர்த்தி தர்மை ஆதீனம் தந்த நம்முடைய தர்மபுரம் சுவாமிநாதன் ஐயா அவருடைய இல்லத்தை நினைவில்லமாக்கி அவர்களுடைய இல்லத்துல திருமுறை பயிற்சி மையத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோம். நாளைக்கு வகுப்பு, நாளைக்கு வகுப்பு எடுக்கணும். கிட்டத்தட்ட 108 பேர் அங்க மாணவர்கள். ஒரே மாதத்தில் மாணவர்கள். என்ன எங்கிருந்து வராங்க? ஒருத்தர் கேட்டா நான் ராணிப்பேட்டையில இருந்து வரேன்றாங்க. குன்றத்தூர் எங்க இருக்கு, ராணிப்பேட்டை எங்க இருக்கு. ஒருத்தவங்களை கேட்கிற காட்பாடியில இருந்து வரேன்றாங்க. ஒரு 4 பேரை கேட்கிற அவங்க திருத்தணி தாண்டி நகரி பக்கம் அங்கிருந்து வரங்க. ஏங்கம்மா அவ்வளவு தூரத்துல இருந்து? இல்லங்க ஐயா, தர்மபுரம் சுவாமிநாதன் ஐயா இல்லத்துல நான் தேவாரம் கத்துக்கணும். தர்மபுரம் சுவாமிநாதன் ஐயா அவர் வாழ்ந்த அந்த இல்லத்துல உட்காந்து அந்த காற்று, அந்த மண்ணு, அந்த இடத்த நான் சுவாசிக்கணும். அந்த இடத்துல உட்காந்து நான் ஒரு திருமுறை பயில வேண்டும்ன்றதுக்காக தான். ஏங்கம்மா சென்னையில கூட பல்வேறு மையங்கள் இருக்கு, ஏன் அங்கெல்லாம்? இல்ல எனக்கு தர்மபுரம் ஐயா அப்படி இல்ல, அந்த வீடு, அந்த மண்ணு, அந்த 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 ஸ்பரிசை எனக்கு வேணும், இங்க உட்காரணும் எனக்கு, அதுதான் அப்படின்னுட்டு. ஏன்னா அவர் சின்ன பிள்ளையில இருந்து எனக்கு தேவாரம் சொல்லி கொடுத்து, அப்படி அவர் சொல்லி கொடுக்குற போதெல்லாம் அவ்வளவு தூரத்துக்கு அவர் என்ன ஒரு குழந்தையில இருந்து எனக்கு சொல்லி கொடுத்து அவருடைய பேரனாகவே அடியனை வளர்த்து ரொம்ப ஆர்வம். அதனால சன்னிதானம்கிட்ட, சன்னிதானம் நீங்க தான் இந்த கட்டிடத்தை திறந்து வைத்து நினைவுள்ள கட்டிடத்தை திறப்பு விழா செய்து தேவார பாடசாலையை நியமிக்க வேண்டும், ஆரம்பிக்க வேண்டும் என்பதுதான் ஐயாவுடைய பெரிய விருப்பம்னு நம்முடைய அறக்கட்டளை அன்பர்களை அழைத்து வரக்கூடிய காலத்துல சன்னிதானம் சற்றும் தயங்காது ஒரு பதில் சொன்னாங்க எங்கள்கிட்ட. நீங்க பாடசாலை ஆரம்பிக்கிறதா இருந்தா பிள்ளைகளுக்கான 3 வேளை உணவையும் தர்மயாதினம் தரும்னு சொன்னாங்க. முகஸ்துதிக்கு சொல்லவில்லை, உண்மையாக சொல்லுகின்ற 3 வேளை உணவை
தர்மை ஆதீனம் ஐயா அவர்களுடைய இல்லத்தில் ஆரம்பிக்கக்கூடிய பாடசாலைக்கு வழங்குவார்கள் சொன்னாங்க. ஆகையினாலே எப்பேற்பட்ட ஒரு பழம்பெரும் தொன்மை மிக்க ஒரு ஆதீனம் நம்முடைய தர்மை ஆதீனம், நம்முடைய குருமகா சன்னிதானமுடைய திருவுள்ளம்னு பார்க்கும். ஆகியனாலே அற்புதமான அந்த தோத்திரம் சாத்திரம் என்று சொல்லக்கூடிய இவற்றையெல்லாம் காண்கின்ற காலத்துல 26வது குருமகா சன்னிதானம், ஏன்னா அவர்கள் தான் என்னன்னா இன்னைக்கு 12 திருமுறைகள் தலகாணி அவ்வளவு புத்தகங்களை காண்கின்றோம் என்று சொன்னால் விளக்கவரையோடு அவர்களுடைய காலத்தில் தான் எழுந்தது நம்முடைய 27வது சன்னிதானம். அவர்கள் நம்முடைய திருவையாறு கட்டளை விசாரணை சுவாமிகளாக இருந்த காலத்துல உடன் நின்று எழுந்த ஒரு பெரிய பதிப்பு. இன்னைக்கு எத்தனையோ பேர் கேட்கிறாங்க, ஐயா எனக்கு அந்த 12 திருமுறை விளக்க உரை புத்தகம் கிடைக்குமான்னு. அடியேன்னு இங்க தொடர்பு கொண்டு கேட்கிறேன், இன்னும் பதிப்பு இன்னும் நேரமாகும் ஏன்னா காத்து கொண்டிருக்கின்றார். அப்படி ஒரு விளக்கவரையோடு கூடிய புத்தகம் நீ கிடைக்குமான்னா கிடைக்கிறது ரொம்ப சிறப்பு இல்லைங்களா? அதனாலதான் ரொம்ப ஒரு தனி சிறப்பு என்னன்னா தர்மை ஆதீனத்துக்கு திருமுறைகள் எப்படி இருக்கு? திருமுறைகள் சுவடிகளிலேயும் தர்மையாதீனத்தில் தான் இருக்கின்றன. தர்மையாதீனத்துல தான் சுவடிகளிலேயும் இருக்கின்றன. தர்மையாதீனத்தில் தான் 12 திருமுறைகளிலும் ஏட்டிலும் இருக்கின்றன, புத்தகமாகவும் இருக்கின்றன. திருமுறைகள் செப்பேடாக இருப்பதும் தர்மையாதீனத்தில் ஒளிநாடான்னு சொல்லக்கூடிய குறுந்தகடுகளிலிருந்து இணைய வழியில இருந்து இருப்பதாக இன்னைக்கு எங்க தர்மபுரத்துல தான் பாக்குறோம். அதனால இன்னைக்கு நானிலம் போற்றும் ஓதுவாமூர்த்திகளை தந்த தேவார பாடசாலை இயங்கிக் கொண்டிருக்கின்றது இல்லையா? இன்னைக்கு பத்மஸ்ரீ விருது வாங்கி நம்முடைய திருத்தணியின் சுவாமிநாத ஐயா அவர்கள் தலைமையாக இருந்து நிகழ்த்தக்கூடிய தேவார பாடசாலை தர்மையாதீனத்துடைய பாடசாலை, தர்மபுரம் சுவாமிநாதன் ஐயாவை தந்த பாடசாலை நம்முடைய தேவார பாடசாலை இல்லையா? ஏன்னா 26 சன்னிதானம் ஓதுவாராக இருந்தவர்கள், ஓதுவாமூர்த்திகளாக இருந்து தான் அவர்கள் துறவு மேற்கொண்டு தம்பிரானாக திகழ்ந்து அதுக்கப்புறம் குருமா சன்னிதானமாக அவர்கள் பீடம் ஏற்று அருளினார்கள்னு பார்க்கும். ஆகியனால என்ன உங்களுக்கு இந்த நேரம் கிடைக்கும் போது என்னன்னா அடியனுடைய தந்தையர் எனக்கு முன்னாடி விளக்கம் அளித்திருப்பார்கள், தர்மையாதீன புலவர் MK பிரபாகரமுத்து ஐயா அவர்கள். அவங்க கூட உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்க குருமகா சன்னிதானுடைய குருமூர்த்தங்கள்லாம் தரிசனம் பண்ணீங்களான்னு கேட்டாங்க. உள்ள இருந்தா கூட கேட்டுட்டு இருந்தேன். அதனால என்ன வடக்கு குருமூர்த்தம் மேலை குருமூர்த்தம் என்ன பண்ணணும், நீங்க நேரம் கிடைக்கும் போது போய் நம்ம ஒவ்வொரு குருமகா சன்னிதானங்களுடைய குருமூர்த்தங்களை எல்லாம் மேலை குருமூர்த்தம்னு பாத்தீங்கன்னா மேல் பக்கம் இருக்கும். பாடிய நபர்கள் வேறு, பாடிய பாடல்கள் வேறு, ஆனா கருத்து ஒண்ணுதான்னு பார்க்கும் இல்லைங்களா? அதனால இங்க சொல்லும் போது சொல்றாங்க பாருங்க, மெய் அன்பில் மெய் அறிவும், மெய் அன்பில் மெய் அறிவும், மெய் அறிவில் மெய் அன்பும் கலந்தே இருக்கும். ஸ்தோத்திரமும் சாத்திரமும் எப்படி பிறக்குது? மெய் அன்பில் மெய் அறிவு, மெய் அன்பில் மெய் அறிவும், மெய் அறிவில் மெய் அன்பும் கலந்தே இருக்கும் என்பது நியதி. இங்கு அன்பின் அடிப்படை அறிவின் அடிப்படை, இங்கு அன்பின் அடிப்படை அறிவின் அடிப்படை என்ற மிகுதி பற்றி எழுவதையே குறிக்கும். ஆகினால இந்த ரெண்டுத்துல எது மேல இருக்கு? ஒரு சோத்திரமா சாத்திரமான்றதை எதை வச்சு சொல்றோம்? அன்பு அறிவு, அன்பு அறிவு எது மேல இருக்கு? அதனாலதான் ரொம்ப அழகா நம்முடைய திருமூலர் தான் சொன்னார் இல்லையா, சைவம் அப்படின்ற ஒரு சொல்லாட்சி அவர் தான் திருமுறை இதுல நமக்கு பார்க்கும்போது தமிழ் அவர் தான் அறிமுகப்படுத்துறார். சிவம் என்கின்ற சொல்லாட்சியை, சைவம் என்கின்ற சொல்லாட்சி. யாராவது பின்னாடி வந்து ஏதாவது ஒரு விளக்கம் கொடுத்துட போறாங்கன்னுட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, அவரே விளக்கத்தையும் கொடுக்கிறார். அன்பும் சிவமும் 2 என்பர் அறிவிலார். அன்பு வேற சிவன் வேறன்னு யார சொன்னா அவங்களாம் அறிவே இல்லாதவங்க ஐயா, அவங்கெல்லாம் அறிவில்லாதவங்க திட்டுறாரு பாத்தீங்களா? ஏன்னா இவங்க பின்னாடி ஏதாவது விளக்கம் சொல்லிட போறாங்கன்னு அவருக்கு என்ன வந்துட்டு, முதல்லயே என்ன வந்துட்டு, அன்பும் சிவமும் 2 என்பர் அறிவிலார், அன்பே சிவம் ஆவது ஆறும் அறியிலார், அன்பே சிவம் ஆவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அன்பு. அதனால சைவத்துல அன்பு, தோத்திரம் செய்யும் போது அன்பு மேலிடும், சாத்திரம் செய்யும் பொழுது அறிவு மேலிடும்னு பாக்குறோம். ஆகையினாலதான் நம்முடைய அப்பர் பெருமான் என்ன பண்ணினார்னா, அப்பர் பெருமான் இந்த 2ஐயும் சொல்லுகின்றார். ரொம்ப அழகா சொல்லும் போது சிவபெருமான்றவரு இந்த நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் சொல்லக்கூடிய இந்த எண் வகை என்று சொல்லக்கூடிய அந்த அட்டமூர்த்தங்களாக மாத்திரம் இல்லாம எப்படி எல்லாம் இருக்கான போது சொல்ற பாருங்க, அல்லும் பகலுமாய் நின்றார் தாமே,
அந்தியும் சந்தியும் ஆனார்தாமே சொல்லும் பொருளெல்லாம் ஆனார்தாமே. எப்படி இருக்காரா? சொல்லாவும் இருக்காரு, சொல்லின் பொருளாகவும் இருக்கின்றார். சொல்லும் பொருள் எல்லாம் ஆனார்தாமே தோத்திரமும் சாத்திரமும் ஆனார்தாமே தோத்திரமும் சாத்திரமும் ஆனார்தாமே பல்லுரைக்கும் பாவெலாம் ஆனார்தாமே. இந்த தேவார திருவாசக திருமந்திர இந்த பாடல்களாவே யார் இருக்கா? சாமிதான் இருக்கார். எனதுரை தனதுரைய இல்லையா? ஆகினால பல்லுரைக்கும் பாவெலாம் ஆனார்தாமே பழனை பதியா உடையார்தாமே செல்லும் நெறிகாட்ட வல்லார்தாமே. இந்த பாடல்கள்லாம் நமக்கு எதை காட்டுகின்றன? பெருமான் எதை காட்டுகின்றார்? நமக்கு செல்ல வேண்டிய நெறி. இந்த ஞான பாடல்கள் இருக்கு இல்லையா, இதுதான் நமக்கு என்ன காட்டுகின்றது? செல்லக்கூடியதற்குண்டான நெறி இல்லையா? சைவத்துல பாக்குற சரியை, கிரியை, யோகம், ஞானம்னு 4 மார்க்கங்களை பார்க்கிறோம். 4 வழியில போனாலும் எங்க போய் சேரலாம்? இறைவனுடைய திருவடி அடையலாம்னு பாக்குறோம். அதுல சொல்லும் போது செல்லும் நெறிகாட்ட வல்லார்தாமே திரு ஆலங்காடுரையும் செல்வர்தாமே. அப்போ பார்க்கும்போது நமக்கு அதனாலதான் 26 சன்னிதானம் சொன்னாங்க. அப்பர் பெருமான் ஏன் இந்த இடத்துல தோத்திரத்தை முதலில் சொல்லி சாத்திரத்தை பின்னாடி சொன்னார்? எது முந்தி? தோத்திரம் முந்தி. முதல்ல சைவ சித்தாந்தம் படிக்கணும், சைவ சித்தாந்தம் பத்தி தெரிஞ்சுக்கணும், சாத்திரம் தெரிஞ்சுக்கணும். முதல்ல நமக்கு எது அடிப்படை? தோத்திரம். எது அடிப்படை? தோத்திரம். தேவார திருவாசக தெய்வ திருமுறைகள் 12 திருமுறைகளை பற்றி அருட்பாடல்களை எல்லாம் பற்றி சிந்தித்து அவற்றை தெரிந்து கொள்ளுகின்ற காலத்தில் தான் அடுத்த நிலையில என்ன பண்ண முடியும்? சாத்திரத்திற்குள்ள வரும்போதுதான் அவற்றுடைய தத்துவங்கள், விளக்கங்கள் எல்லாவற்றையும் தோத்திரத்தின் அடிப்படையில் தோத்திர துணையோடு என்ன பண்ண முடியும்? அறிய முடியும்னு பார்க்கும். அப்புறம் சரி, நான் சாத்திரம் கற்றுக்கொண்டேன், சாத்திரம் தெரிந்து கொண்டேன், அடுத்து நான் என்ன பண்றது? என்ன பண்ணுவது? சைவ சித்தாந்தம் படிச்சாச்சு, நான் அடுத்து என்ன பண்றது? அதுக்கு அடுத்து எங்க வரணும்? அடுத்து எங்க வரணும்? தோத்திரத்திற்குள் தான் வரணும். பாருங்க, ஐயாக்கு ஒரு கரவொலி எடுப்புங்க. தோத்திரத்திலிருந்து சாத்திரத்துக்கு போய் திரும்ப எங்க வரணும்? தோத்திரம். இறைவனை தோத்திரம் செய்வதற்கு மேல வேற எதுவுமே கிடையாது. அதனாலதான் திருமந்திரத்திலையும் பாத்தீங்கன்னா அவர் அழகா அந்த 9 தந்திரங்களை முதல்ல அரண் வலியுறுத்தல், ஒவ்வொன்றையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அந்த தந்திரங்களா சொல்லி நிறைவா இறைவனை தோத்திரம் செய்வது மகுடமா என்ன கொண்டு வந்திருப்பார்? 9ஆம் தந்திரத்துல தோத்திரத்தை வைத்திருப்பார். ஸ்டார்டிங்கும் 1000 பகுதியிலும் தோத்திர சிறப்பை பதிவு பண்ணி மகுடமாவும் என்ன பண்ணிருப்பாரு? தோத்திரம் தான். சர்வ வியாபிக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தோத்திரத்தை தான் சொல்லி அந்த தோத்திரம் செய்வார்கள். எப்படிப்பட்டவர்களாக யானை மேல வராங்களா, அவங்க யாருன்னு கேட்கும்போது இவர்கள் முன் பிறப்புல தோத்திரம் செய்த இறைவனுடைய புகழை பாடியவர்கள். இந்த பேர்ல எப்பேற்பட்ட பேருனா அரசாளக்கூடிய அரசனாக வலம் வருகின்றார்கள் திருமூலர் சொல்லுகின்றார். அதனால தோத்திரம் செய்வது என்பது அவ்வளவு சிறப்புன்னு பாக்குறோம். அப்ப இந்த சாத்திரம் அப்படின்னும் போது என்னன்னா, இதுல அழகா சொல்லும் போது இவற்றிலே ஒவ்வொரு நூல்கள், எத்தனை நூல்கள்? ஒவ்வொரு நூல்கள் இருக்கின்றன. நம்முடைய அருளாளர்கள் பாடிய நூல்கள்னு பாக்குறோம். அவை எல்லாம் எதன் அடிப்படை? எல்லாம் ஒத்த கருத்துன்னு பார்த்தோம் இல்லைங்களா? அவை பாட்டி தான் சொல்லுகின்றாள், தேவர் குறளும் திருநான்மறை முடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர். ஒரு வாசகம் என்று உணர். எல்லாம் ஒண்ணுதான். பாடல்கள் பாடியவர்கள் தான் வேறு, கருத்து ஒண்ணுன்னாங்க. எதன் அடிப்படையில் கருத்து ஒன்று? எதன் அடிப்படையில் கருத்து ஒன்று? எல்லாரும் பாடியது சிவபெருமானைத்தான். எல்லாரும் பாடியது சிவபெருமானைத்தான். அதனால் கருத்து ஒன்றா? அதனால் ஒன்றுதான். ஆனாலும் தனித்துவமா என்ன ஒன்று, எது? இவற்றை எல்லாம் இவர்களை எல்லாரையும் இந்த நூல்கள் எல்லாவற்றையும் இணைக்கின்றதும் போது நம்முடைய சாத்திர பேராசர், நம்முடைய கொற்றம்குடி உமாபதி சிவனார் தான் அழகா சொல்லுகின்றார், பலகலை ஆகமம் வேதம் யாவையினும் கருத்து பதி பசு பாசம் தெரித்தல்.
பலகலை, வேதம், ஆகமம், இந்த இத்தனை நூல்கள், இவ்வளவு நூல்கள் பார்க்கிறோமே, இவை எல்லாவற்றிலும் கூறக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா முப்பொருள் உண்மை. என்ன உண்மை? முப்பொருள் உண்மை. பதி, பசு, பாசம், இந்த மூணு. வேற எந்த ஒரு சமயமும் தெளிவுபடுத்தாத காலத்தில், யார் தெளிவுபடுத்தினா? நமக்கு யார் தெளிவுபடுத்தினா? யார் தெளிவுபடுத்துறா? நமக்கு இந்த இடத்துல பார்க்கும்போது சைவம் தான் தெளிவுபடுத்துகின்றது. உமாபதி சிவம் இங்க காட்டுகின்ற இத்தனை நூல்கள்லையும் எது அடங்கி இருக்கின்றன? முப்பொருள் உண்மை அடங்கி இருக்கின்றது. பதி அப்படின்னா யாரு? உங்களுக்கு தெரியும். பதினா சிவபெருமான், கடவுள்னு பார்க்கிறோம். பசு அப்படின்னா ஆன்மாக்கள், உயிர்கள்னு பார்க்கிறோம். பாசம் அப்படின்னும் போது ஆணவம், கண்மம், மாயைன்னு பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்ப என்னன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன சாமி எந்த இப்படி படைச்சு, என்ன கடவுள் இப்படி படைச்சு என்ன இப்படி ரொம்ப கஷ்டப்படுறது? இறைவன் தான் நம்மளெல்லாம் படைச்சான், இறைவன் தான் உயிர்களை எல்லாம் படைத்தான் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அப்படித்தானே சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிதான் நாமளே கூட ஒரு காலத்துல சொல்லிட்டு இருப்போம், இப்பவும் சொல்லிட்டு இருக்கலாம். இறைவன் தான் என்ன படைச்சான், எல்லாரையும் இறைவன் தான் படைச்சான். இறைவனா படைத்தான் உயிர்களை? இறைவனா படைத்தான்? இல்லை, உயிர்களை இறைவன் படைக்கவில்லை. எப்படி சிவபெருமானுக்கு கால வரையறையே நம்மால சொல்ல முடியாதோ, இந்த ஆன்மாக்கள் சொல்லக்கூடிய பசுக்கள், அந்த உயிர்களுடைய தோற்றம் எப்போது என்பதையும் என்ன பண்ண முடியாது, காலத்தை, அவற்றினுடைய காலத்தை நம்மால் கணிக்க முடியாது. அதே போலதான் பாசம் என்கின்ற ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்றாங்க. ஆணவம் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆணவம் என்றால் நான் என்னதுன்றதா இல்ல. ஆணவம்னா சைவ சித்தாந்தத்துல அறியாமைன்னு அர்த்தம். அதனால கண்மம் அப்படின்றது நல்வினை, தீவினை. நம்ம ரொம்ப விளக்கமா சொன்னா அவங்களுக்கு என்ன புரியணும் அப்படின்னா, வினைன செயல், செய்கின்ற செயலின் மூலமாக வருவது வினைன்னு பாக்குறோம். நான் இவங்களுக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுக்கணும், இவங்களுக்கு கஷ்டப்படுறது அவருக்கு தான் வேலையா? இல்லையே, அவருக்கு அதான் வேலை. ஒருத்தரா பார்த்து இவங்களெல்லாம் கஷ்டப்படுத்துறது அவருக்கு வேலை. அதுக்காக கைலாயத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு இல்லையே. அப்ப இதெல்லாம் எதன் மூலமாக வந்தது? யார் மூலமாக வருகின்றது? அவரவர் வினை வழி அவரவர் வினை அவரவர் அனுபவம் இல்லையா? அதனால ரொம்ப அழகா பாத்தீங்கன்னா, நல்லது செய்தால் நல்லது நடக்கும் இல்லையா? கெட்டது செய்யும் போது கெட்டது வருதுன்னு பார்க்கும் இல்லையா? அதனாலதான் அந்த ரஜினி படத்துல கூட ஒரு வரி வரும், நன்மை ஒன்று, இந்த ராஜா சின்ன ரோஜான்னு ஒரு படத்துல வரும், நன்மை ஒன்று செய்தீர்கள். அந்த காட்டு யானை, ஒரு யானைக்கு காலில் முள்ளு குத்திடும், இந்த குழந்தைங்களாம் போய் முள்ளை எடுத்துட்டு யானையை காப்பாத்துவாங்க. அது ஒரு குரங்கு வந்துடும், குரங்கு பிடிச்சு கொடுங்க மாமான்னு கேட்கும். உடனே பசங்க என்ன பண்ணும், அது வாழ நெருப்பு கட்டி விட்டுருவாங்க. அது போய் காடெல்லாம் நெருப்புவா எரியும். இவங்களே எங்க மாட்டாங்க, அவங்க செஞ்ச செயலுக்குள்ள அவங்களே நெருப்பு காட்டி தீக்குள்ள யார் மாட்டிப்பா? அந்த குழந்தைகளே எல்லாம் மாட்டிக்கிட்டு போது, எல்லாம் எப்படி தப்பிக்கிறதுன்னும் போது யார் வந்து உதவுவா? யானை வந்து என்ன பண்ணும்? அப்ப தண்ணீரை கொண்டு வந்து நெருப்பை எல்லாம் அன்னைக்கு அப்ப சொல்லுவா அப்படி இல்லையா? நன்மை ஒன்று செய்தீர்கள், நன்மை விளைந்தது. தீமை ஒன்று செய்தீர்கள், தீமை யார் மூலம் வந்தது? நம்ம செயல் மூலமா தான் வந்தது. தீதும் நன்றும் பிறதர வார. அதனால நம்ம போய் இனிமே நம்ம போயிட்டு சாமி கிட்ட போயிட்டு சண்டை போடுவோமா? போயிட்டு ஏன் என்ன இப்படி சோதிக்கிற, என்ன ஏன் இப்படி பாடாப்படுத்த கேட்போமா? கேட்கலாம் மாட்டோம், கேட்க கூட இல்லையா? அவருக்கு அதான் வேலை. நம்ம எத்தனையோ சிரம், ஏன்னா பாக்குறோம் இல்லையா, இந்த ஆன்மா எத்தனை காலமும் எத்தனை பிறப்பு செல்லான் என்று இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன். தொடர்ச்சியா பிறப்பு பிறப்பு பிறப்பு, நன்மை தீமை இல்லையா? புண்ணியம், பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றவாறு என்ன பண்றோம்? பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றவாறு சித்தியால சொல்லுவாங்க. இந்த நெல்மணியை உதாரணம் கொண்டு, அந்த நெல்மணி இருக்கு இல்லையா, நெல்மணி எப்படி இருக்கு அப்படின்னா, உள்ளுக்குள்ள இருந்த அரிசி இருக்கு, அது மேல பாத்தீங்கன்னா இல்லையா, அந்த நெல் என்னவாகும்? முளைக்கக்கூடிய தன்மை உடையதுன்னு பாக்குறோம் இல்லையா? உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த முளைக்கும் தன்மை உடையதுன்னு பாக்குறோம். அது போல என்னன்னா, இந்த பிறக்கும் தன்மையை கொடுக்கக்கூடியது எதுவா அப்படின்னா இந்த கண்மம் தான. ஒரு மனிதன், ஒரு உயிர் மீண்டும் பிறப்பெடுத்து வருவதற்கு காரணமாக அமைவது எது அப்படின்னா கண்மம், வினை தான். இந்த நல்வினை தீவினை என்கின்றது இணை தான் என்ன பண்ணுதான், இவங்க புண்ணியம் நிறைய சேர்த்து வச்சிருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு பிறப்பை கொடுத்து இவங்களை அரசராக்குவோன்ற அளவுக்கு ஒரு பெரிய சேர்ந்துரும் இல்லையா?
வெறும் பாவங்களாக செய்து வைத்திருந்தாலும் அந்த துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கும் ஒரு பிறப்பு கொண்டு வந்து அதுதான் கொடுத்துரும்னு பாக்குறோம் இல்லைங்களா? ஆகினால என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்ப பார்க்கும்போது ஆணவம், கண்மம், மாயை பார்க்கிறோம். எல்லாம் என்ன பண்றோம்? இந்த உடம்பு, இந்த உடலையும் பார்க்கின்றோம், உலகத்தையும் பார்க்கின்றோம், உலக இன்பங்களையும் பார்க்கின்றோம். இதெல்லாம் என்ன பண்றோம்? இதெல்லாம் தான் உறுதி மாயை நினைச்சுக்கிட்டோம். இதெல்லாம் தான் இருக்கும். இந்த உடம்பு இருக்க போதா? இல்லையே. இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடம்புக்கு மரியாதை. அதுக்கப்புறம் இந்த உலகத்தை பாக்குற, இந்த உலகம் இன்னைக்கு எப்படி அழகா இருக்கு, பிரமாதமா இருக்கு. ஒரு இயற்கை சீற்றம் வந்தா மொத்தமும் காலி இல்லையா? உலக இன்பத்தை பாக்குறோம். இன்பம் எல்லாம் நிலையா? இல்லையே. ஆகினால மாயினும் போது என்ன, எல்லாம் நிலைன்னு நினைச்சிட்டு இந்த உயிர் என்ன பண்ணுது? பதி, பசு, பாசம் என்கின்ற இந்த தத்துவத்துல பார்க்கும்போது பதியும் இருக்க, வரையறை செய்ய முடியாத காலம் தொட்டு யாரு இருக்கா? பதியாகிய பரமேஸ்வரனும் இருக்கின்றார், பசுவாகிய ஆன்மாக்களும் இருக்கின்றது, பாசமாகிய ஆணவம், கண்மும், மாயை என்று சொல்லக்கூடிய மும்மலங்களும் அதுவும் இருக்குன்னு தான் பார்க்க. ஒன்றை ஒன்று எதுவும் படைக்கவும் இல்லை, எதுவும் என்ன பண்ணல, ஒண்ணு படைச்சுக்கிட்டா இவர்களை படைத்தார் அவர்களை படைத்தார்களா? இல்ல. இதுல சரி, இவங்க 3 பேர்ல பார்க்கும்போது யாருக்கு தொடர்பு இருக்கு? பதி, பசு, பாசம். இதுல தொடர்புன்றது யாருக்கு இடையில அதிகமா இருக்கு? யார் அப்படியே பின்னி பிணைஞ்சிருக்கா? பசுவும் பாசமும்னு பார்க்க. இந்த பாசம் என்னன்னா, அந்த பாசம் பதிகிட்ட அணுக முடியாது, அது என்ன பண்ணிடுது? இந்த பாசம் நேரா வந்து இந்த காந்த ஈர்ப்பு சக்தி மாதிரி பசுக்களை போய் என்ன பண்ணுது? அப்படியே பிடிச்சுக்கிட்டு அது என்ன பண்ணுது? அப்படியே அதுலயே மூழ்க வைத்து அறியாமையிலேயே இந்த உயிர்களை அறியாமையிலேயும் வினை செயல்களிலேயும் மாயையிலேயும் அப்படியே திரும்ப பிறப்புகளை எடுக்க வைத்துக்கொண்டு அப்படியே என்ன பண்ணுது? இது பண்ணிக்கொண்டே இருக்கின்றதுன்னு பார்க்கும். இந்த செயல் எப்ப நிக்குமா? இந்த செயல், இந்த பாசத்தை எப்ப இந்த பாசம் விலகுமா? பதி இல்லையா? அதுதான் சொன்னார் இல்லையா, நம்முடைய திருமூலர் சொல்லுகின்றார், உபதேசத்துல முன்னாடியே சொல்றார், பதி, பசு, பாசம் எனப்பகரும் ஒன்றில் பதியினை போல் பசு, பாசம் அனாதி. அனாதினா என்ன அர்த்தம்? ஆதியும் இல்ல அந்தம் இல்லையா? ஆதி அப்படின்னா கால வரையறை உண்டு. ஆதி என்கின்ற சொல்லுக்கு கால வரையறை உண்டு. இப்ப காஞ்சி புராணத்துலதான் அழகா பாத்தீங்கன்னா நமக்கு குறிப்பிடுவார். எங்கன்னா நம்முடைய புண்ணிய கோட்டீச படத்துல பார்க்கும்போது இந்த கஜேந்திர மோஷ நிகழ்வை சொல்லும் போது யானை என்ன பண்ணுது? சிவபூசைக்காக அங்க பாத்தீங்கன்னா புண்ணிய கோட்டீச பெருமானை பூசிப்பதற்காக அந்த குளத்துல இறங்கி அந்த தாமரை மலர்களை பறிக்கின்ற காலத்துல நேரா என்ன வந்தது? அங்க முதல்ல வந்தது யானையின் காலை பிடித்து கொண்டதுன்னு பாக்குறோம். உடனே உயிருக்கு போராடுகின்றது யானை. அப்ப என்னன்னு குரல் கொடுத்தது? ஆதி மூலமேன்னு அபய குரலை கொடுத்தது. உடனே யார் ஓடோடி வந்தா? மகாவிஷ்ணு ஓடோடி வந்தார், வரராஜ பெருமாள் வந்தான்னு பார்க்க. ஆனா யானை யாருடைய பூசைக்காக பூவை பறித்தது? அங்க சிவ வழிபாட்டிற்காக. ஏன் சிவபெருமான் வரவில்லை? ஏன் பெருமாள் வந்தார்? என்ன காரணம்? காக்கும் கடவுள் அதனாலயா? இல்ல. ஏன் இப்ப யாரு வந்திருக்கணும்? நியாயமா உங்களுக்கு என்ன தோணும்? சிவபூஜைக்கு செய்யும் போது யானையை காப்பாத்து சிவபெருமான் அல்லவா ஓடி வந்திருக்கணும். ஆனா பெருமாள் வந்தாரே, ஏன் வந்தார்? பாருங்க, அந்த அம்மாவுக்கு ஒரு கரவொலி எழுப்புங்க, பின்னாடி நடுவு மற்ற உட்காந்துருக்காங்க பாருங்க. யானை என்ன கூப்பிட்டுட்டு ஆதி மூலமேன்னு குரல் கொடுத்தது இல்லைங்களா? ஏன்னா அந்த யுகத்தின் ஆதி ஒரு யுகம். ஒவ்வொரு 4 யுகங்களை பார்க்கிறோம். ஒவ்வொரு யுகங்களுக்கும் என்ன உண்டு? துவக்கம் உண்டு. ஒவ்வொரு யுகங்களுக்கும் துவக்கம் உண்டுன்னு பார்க்கும். அப்ப அதனாலதான் 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினார், 6 கோடி நாராயணர் அங்கனை, 7 கங்கை மணல் எண்ணில் இந்திரர், ஈறு இல்லாதவர் ஈசன் ஒருவனை, சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. அதனால சிவபரத்துவத்தையும் என்ன பண்ற? திருமூலர் தான்
சிவபரத்துவத்தை காட்டுகின்றார். ஆகினாலே அந்த யுகத்தின் ஆதியாக திகழக்கூடியவர் யாரு? சீரேறு திருமால்னு பார்க்கும். அதனால ஆதி மூலமேனு அழைத்த காலத்துல யாரு வந்தது சரி? இங்க திருமால் வந்தது சரி. திருமால் வரார். வரராஜ பெருமாள் என்ன பண்ண உடனே கருட வாகனம் வந்தார் இல்லையா? அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தார். ஆனை பரி தேரின் மேல் அழகர் வந்தார். இன்னைக்கு பாருங்க கருட சேவை. இன்னைக்கு காஞ்சிபுரத்துல வரராஜ பெருமாள் கருட சேவை இன்றைக்கு. அப்ப பார்க்கும்போது அவர் தான் வந்து என்ன பண்றார்? யானையை காப்பாற்றினார். பின்னாடி யானை என்ன பண்ணுது? போய் புண்ணிய கோடீச பெருமானை வணங்கியதுன்னு பார்க்கும். அப்பதான் அழகா சிவஞான முருகன் சொல்றார். ஏன் அப்படின்னும் போது சிவபெருமான் அனாதி. இந்த இடத்துல அவர் ஆதி மூலமேனு கொண்டு, அவர் அனாதி மூலம். யாரு? சிவபெருமான் அனாதி மூலம். காலம் என்பதை கணிக்கவே முடியாத அளவிற்கு தொன்மையானவன். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பற்றியனே. அதனால முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருள். நீ முன்னை பழம்பொருள் ஒரு பழம்பொருள்னு சொல்லிட்டா கூட அதுக்கு என்ன உண்டு? இது 2 லட்சம் ஆண்டு 2 கோடி ஆண்டுன்னு காலத்தை சொல்ல முடியும் இல்லையா? அதனால காலத்தை எல்லாம் கணிக்க முடியாத அளவுக்கு என்ன பண்றாரு? முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருள். அதே போலத்தான் இந்த பதியாகிய இறைவனும் இருக்கின்றான், பசுவாகிய உயிர்களும் இருக்கு, பாசமும் இருக்கின்றதுன்னு பார்க்கும். ஆனால் இதுக்கெல்லாம் கால வரையறையே கிடையாது. ஆனா இந்த ஆன்மாக்கள் உயிர்கள் எங்க இருக்குது? அது துவக்க காலத்துல பாத்தீங்கன்னா இருள் எங்க இருக்கு? கேவல அவத்தையில இந்த உயிர்கள் எல்லாம் என்ன பண்ணுது? அப்படி இருள்ல மூழ்கி கிடக்கின்றதுன்னு பார்க்க உயிர்கள் மீது கருணை கொண்டவராக என்ன பண்றார்? இந்த உயிர்களுக்காக அதனுடைய வினை பயனின் காரணமா அது என்ன பண்ணுது? பிறப்பெடுக்கின்ற காலத்துல அதுக்காக தனு கரண புவன போகங்களை எல்லாம் வழங்கி நல்ல ஒரு அறிவையும் கொடுக்கிறார். அறிவையும் கொடுக்கிறார். ஆனா அந்த அறிவுன்றது எப்படி இருக்கு? இந்த ஆன்மாக்கள் இடத்தை பரிபூரணமா இருக்கா, முழுமையா இருக்கா, பிரகாசிக்க கூடிய அளவுல இருக்கா அப்படின்னா இல்ல. எப்படி இருக்கு? அது சிற்றறிவு உடையதாக இருந்து இந்த ஆன்மாக்கள் என்ன பண்ணுது? பாசத்திலேயே மூழ்கி கிடக்குதுன்னு பார்க்கும். அறியாமையிலேயே கிடக்குது. எதுல கிடக்குது? அறியாமையிலேயும் வினைகளிலேயும் மாயையிலேயும் உழண்டு கொண்டிருக்கின்றதுன்னு பார்க்கும். ஆனாலும் என்ன பண்றார்? பெருமான் பெரும் கருணையாள். பெருமான் பெரும் கருணையாளர். இந்த ஆன்மாவை எப்படியேனும் கடை தேர்த்து என்ன பண்ணும்? தன்னோடு சேர்த்து கொண்டு அதுக்கு பிறவா முக்தியை தர வேண்டும்னு என்ன பண்றார்? கருணை கூர்ந்து அந்த அறிவை பிரகாசிக்க சுடர்விளக்காயினும் துண்டுகோல் தேவை இல்லையா? அது போல அந்த அறிவை பிரகாசிக்க வைக்கணும் இல்லையா? அதனால பெருமான் பாக்குறாரு. அதனாலதான் இதை சொல்றா பாருங்க. பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி. பதியினை சென்று அணுகா பசு பாசம். பதியினை சென்று அணுகா பசு பாசம். பதி அணுகில் பசு பாசம் நில்லாவே. பதியாகிய பரமேஸ்வரன் பசுக்கள் இடத்தையும் பசுக்கள் பற்றி இருக்கக்கூடிய இந்த பாசம் இடத்தையும் பதி அறிஞ்சிட்டாருன்னா என்னவாயிடும்? அது ரெண்டு இருக்கிற இடமே தெரியாம மறைஞ்சு போயிடும். இருக்கிற இடமே தெரியாம மறைந்துடும். சிவத்தோடு ஆன்மா என்னவாயிடும்? ஆன்மாக்கள் பசுக்கள் எல்லாம் சிவத்தோடு இரண்டரை கலந்து பிறவாத ஒரு முக்தி பரமுக்தியை அடையும்னு பாக்குறோம். ஏன்னா முக்திகள்ல மாணிக்கவாசகர் சொல்வார், ஐயானி விளையாடும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் எய்யாமற் காப்ப எமையலோர் ரெம்பா. இந்த இடத்துல அழகா ரொம்ப அழகா நம்முடைய 26வது குருமகா சன்னிதானம் தான் இந்த இடத்துல விளக்கம் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல இந்த ஒரு கைப்பிடி உப்பு இருக்கு இல்லையா? இந்த உப்பை கொண்டு போய் ஒரு கைப்பிடி உப்பை தண்ணிக்குள்ள போட்டீங்கன்னா என்னவாகும்? கரைஞ்சு போயிடும். இருக்கிற இடம் தெரியுமா? உப்பு தனியா தண்ணி தெரியுமா? தெரியாது. உப்பு அதனுடைய வடிவமே இல்லாது என்னவாயிடுது? நீரோடு அப்படி இரண்டரை கலந்து அதை குடிச்சாதான் ஓ உப்பு கடிக்குதா அப்படின்னு தெரியும். ஆனா அது என்ன ஆயிட்டு? தண்ணீரோடு கலந்ததுன்னு பார்க்கும் இல்லைங்களா? அழகா குறுந்தொகையில சொல்லும் பொழுது, யாயும் யாயும் யாராகியரோ எந்த எண்ணும் எம்முறை கேளு யானும் நீயும் எவ்வளவு அரிதும் செம்புல நீர் போல் அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. வானத்திலிருந்து பெய்யக்கூடிய மழை நீர் பூமியில பட்ட உடனே எப்படி அந்த நிறம் வேலை இருந்து விழும் போது விளவலையில இருந்தது, அந்த செம்மண் நிலத்துல விழுந்த உடனே என்னவாயிட்டு? செந்நிறத்தோடு மாறியதுன்னு பாக்குறோம். அது போல என்னன்னா இந்த இடத்துல ஆன்மாக்கள் என்னவாகுது? பாச நீக்கம் பெற்ற ஆன்மாக்கள் என்னவாகுது? அப்படி சிவத்தோடு இரண்டரை கலந்து பதிவேறு அல்ல
ஆன்மாக்கள் வேறு இரண்டும். அதனாலதான் மணிவாசகருக்கு திருப்பெருந்துறையில அவ்வளவு ஏற்றம். மணிவாசகருக்காக கட்டப்பட்ட கோயில் திருப்பெருந்துறை. அதனாலதான் ஆத்மநாதர். உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லா சிவாலயங்களை போல இருக்கார். எல்லா சிவாலயங்களை போல பாத்தீங்கன்னா அங்க நந்தி கிடையாது, பலிபீடம் கிடையாது, கொடிமரம் கிடையாது, ஏனைய பரிவார சந்நிதிகள் கிடையாது. உள்ளுக்குள்ள சிவலிங்க திருமேனி கூட பாத்தீங்கன்னா பானலிங்கம் கிடையாது, ஆவடை மட்டும்தான் இருக்கும், பள்ளமா இருக்கும், மேல கோலச்சாத்தி தான் அவருக்கு அபிஷேகாரர், முன்னாடி பெரும்படியல் இல்லையா. நவகிரகம்லமா அங்க வேற எதுவுமே சன்னதிகளே கிடையாது. அப்ப என்ன காரணம், அங்க உள்ள ஜோதி. உள்ளுக்குள்ள எல்லா ஆலயங்களையும் தீவாரணம் பண்ண கொண்டு வந்து வெளியில காட்டுவாங்க, நம்ம எடுத்து ஒத்திப்போம். ஆனா அங்க தீவாரணம் ஒற்றிக்கொள்வது மரபு கிடையாது. ஏன்னா ஆன்மா சிவஸ்வரூபம். உள்ளுக்குள்ள அங்க ஆத்மநாதர், சுவாமிக்கு பேரே ஆத்மநாதர்னு பேர் இல்லையா. மணிவாசகர் சோதி வடிவமாக இறைவனோடு கலந்து நிற்கின்றார்னு பாக்குறோம். ஆகினால ஏன்னா இந்த பசு பாச தத்துவத்தை விளக்குவதுதான் சிவாலயம். பதிபசு பாச தத்துவத்தை விளக்குவதுதான் எது? சிவாலயம். சிவலிங்கம், நந்தி, பலிபீடம்னு பார்க்கிறோம் இல்லையா. இந்த நந்தி பலிபீடம் இதெல்லாமே இருக்கும்போது அப்ப சொல்லும் போது என்னன்னா, சில ஆலயங்களுக்கு நீங்க எல்லாம் போயிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. என்னன்னா ஒரு சில ஆலயங்கள்ல 99.9 சிவாலயங்கள்ல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த நந்தி எப்படி இருக்கும்? நந்தி எப்படி இருக்கும்? நந்தின்னு சொல்லக்கூடாது முதல்ல. இந்த இடத்துல அதுக்கு பேரு இடபம்னு தான் பேர். நந்தி என்பது யாருக்கு பேரு? நந்தி என்பது முதல்ல சிவபெருமானுக்கு பேர் இல்லையா. யார் சொன்னா? ஞானசமுத்திரர் சொன்னா இல்லையா. நந்தி நாமம் நமச்சிவாயவெனும் சந்தையால் மகிழ் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையால் மகிழ்ந்து ஏத்தவல்லாரெல்லாம் பந்த பாசம் அறுக்க வல்லார்களே. நந்தி நாமம் நமச்சிவாய. அப்போ நந்தி அப்படின்ற பேர் யாருக்குன்னா பரமேஸ்வரனுக்கு தான் நந்தின்னு பேர். சிவருமானுக்கு நந்தி, மகாநந்தின்னு பேர். அதுக்கு அடுத்து அந்த நந்தின்ற பேர் யாருக்கு அப்படின்னா அதிகார நந்தி. நம் குரு மரபிற்கெல்லாம் குருவாக திகழக்கூடியவர் யாரு? அதிகார நந்தி. நம்முடைய திருவையாறு தலத்திலே திரு அவதாரம் செய்து நம்முடைய ஐயாரப்பர் அரம்பலத்து நாயகருடைய திருக்கரங்களினாலே ஆச்சாரிய அபிஷேகம் செய்யப்பட்டு அந்த பொற்பிரம்பை அளித்து சிவபெருமானுடைய சாரூபத்தை, அவருக்கு போலயே ஜடாமுடி நிலவு, அவருக்கு இருக்கிற போலயே கையில மான் மடு, அதே போல அமைப்பு எல்லாம் கொடுத்த. ஆனா மணிவாசகர் தான் சிவபெருமானும் அதிகார நந்தியும் பெரும் ஒண்ணு போல இருந்தாலும் அவருக்கு இவருக்கு ஒரு வேறுபாடு உண்டு. அந்த என்ன வேறுபாடுன்றதை யார் சொல்றா? சாரூபத்தை கொடுத்த சிவபெருமான் என்ன கொடுக்கிறார்? சாரூபத்தை கொடுத்தார். ஆனா சிவபெருமானுக்கு இவருக்கு ஒரே ஒரு வேறுபாடு உண்டு. என்ன வேறுபாடு? அது என்ன வேறுபாடுன்னு மாணிக்க வாசகர் சொல்லுகின்றார். என்ன வேறுபாடு அது? சிவபெருமானுக்கும் மாணிக்க வாசகருக்கும் இது நம்முடைய அதிகார நந்திக்கும் உண்டான வேறுபாடு. என்ன வேறுபாடு? அப்ப இங்க பார்க்கும் போது திருவையாறு தலத்துலதான் அதிகார நந்தி, நந்தின்ற பட்டத்தை என்ன பண்றார்? அவருக்கு கொடுத்தார்ன்றலாம் பாக்குறோம் இல்லையா. நம்முடைய திருத்தருமையாதீனத்துடைய ஆட்சிக்குட்பட்ட திருக்கோயில் நம்முடைய 27வது குருமகா சன்னிதானம் அவர்கள் 2 முறை திருப்பணி செய்து நம்முடைய 26வது குருமகா சன்னிதானமுடைய காலத்திலேயும் நிறைவா பார்க்கும்போது அவர்கள் 27வது பட்டத்துக்கு எழுந்தருளி நிறைவா பாத்தீங்கன்னா 27வது ஆலயமாக திருவையாறு ஐயாரப்பர்க்கத்தான் திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழாவினை மிக விமர்சையாக செய்தார்கள்னு பாக்குறோம் இல்லைங்களா. அப்ப பார்க்கும்போது அந்த நந்தியம்பெருமானுடைய திருமரபு. அப்போ நந்தின்றது அவருக்குத்தான். அப்ப இந்த சிவாலயங்களுக்கு கூடிய பெருமானுக்கு முன்னிலையில் இருக்கக்கூடியவருக்கு என்னன்னு பேரு? இடபம், காளை, விடைன்னு தான் பேர் இல்லைங்களா. அப்ப பார்க்கும்போது என்னன்னா இந்த விடை இடபம்ன்றது ஒரு சிவாலயங்கள்ல சிவலிங்கம், கருவறையிலே சிவலிங்கம், சிவலிங்கத்துக்கு முன்னாடி இடபதேவராகிய விடை இருப்பார். அதுக்கு அடுத்துதான் என்ன இருக்கும்? பலிபீடம் இருக்கும். அதுக்கு அடுத்து கொடிமரம் இருக்கும்னு பார்க்கும். இதுல சில கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கொடிமர அமைப்பு மாறி இருக்கும். சில கோயில்ல பாத்தீங்கன்னா சிவலிங்கம், அடுத்து கொடிமரம், அடுத்து நந்தி, அடுத்து பலிபீடம். சில கோயில் போனீங்கன்னா சிவலிங்கம், நந்தி, கொடிமரம், அப்புறம் பலிபீடம் இருக்கும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா மாறி மாறி இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க? அந்த மாதிரி எங்க வித்தியாசமா பார்த்திருக்கீங்க? சிவலிங்கத்துக்கு முன்னாடியே கொடிமரம் இருக்கும். முதல்ல கொடிமரம் இருக்கும், அப்புறம் தான் நந்தியே இருக்கும்.
போனீங்கன்னா கவனிங்க, இனிமே பார்க்காதவங்க ஒரு கோயிலுக்கு போறோம் அப்படின்னா அந்த அமைப்பு வரிசையை உற்று நோக்குங்கள். அதே போல இந்த நந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய விடை இருக்கா இல்லையா, ரிஷபம் இருக்கா இல்லையா, எல்லா ஆலயங்களிலேயும் சிவபெருமானை நோக்கித்தான் இருப்பாரான்னா இல்ல. சில ஆலயங்கள்ல அபூர்வமா எப்படி இருப்பாரு, சாமியை பார்க்காம வாசலை நோக்கியபடி இருப்பாருன்னு பார்க்கிறோம். பெண்ணாகடம் பாருங்க, அம்மாவுக்கு ஒரு கரவழி எடுப்புங்க. பெண்ணாகடத்துல பிரளய காலேஸ்வரர் இல்லையா, திரு துங்கானை மாடும் அப்பர் பெருமான் துங்கானை மாட சுடர் கொடுந்தேன்னு பாடி நம்முடைய பெருமான் அவருக்கு சூளக்குரியும் இடவக்குரியும் சூட்டிய தலம் இல்லைங்களா. அதே போல பாத்தீங்கன்னா நம்முடைய திருமுல்லை வாயில், வட திருமுல்லை வாயில் சென்னையில பாத்தீங்கன்னா வட திருமுல்லை வாயில் எப்படி இருப்பாரு, இடபதேவர் பார்த்தா வாசலை நோக்கி தான் இருப்பார், சாமியை பார்க்காம இருப்பார். திரு ஓத்தூர் நம்முடைய ஞானசம்பந்தர் பாடிய திருவோத்தூர் தளத்திலேயும் வாயிலை நோக்கியவாறு இருப்பார் இல்லைங்களா. நம்முடைய சோழ நாட்டுல பாத்தீங்கன்னா திரு வைகாவூர் சிவராத்திரி தலம், அங்கேயும் பாத்தீங்கன்னா வாசலை நோக்கி தான் இருப்பார். இது போல சில ஆலயங்கள்ல அந்த இடபதேவர் இறைவனை நோக்காது வாயிலை நோக்கி இருப்பார். இது எப்படி பார்த்தாலும் பதி பசு பாசம், பதி பசு பாசத்தின் அடையாளம் தான் பலிபீடம்னு பாக்குறோம். ஆனா இந்த மாற்றம் என்ன, எதனால இங்க திரும்பி இருக்கு, எதனால வாயிலை நோக்கி இருக்கு? அங்க போய் நம்ம கேட்டோம்னா அங்க இருக்கக்கூடிய சிவாச்சாரிய பெருமக்கள் அன்பர்கள் சொல்லுவாங்க. திருமுல்லை வாயில் போனோம் அப்படின்னா திருமுல்லை வாயில் என்ன சொல்லுவாங்கன்னா, தொண்டைமான் மன்னனுக்கும் ஓனன் காந்தன் சொல்லக்கூடிய இருவருக்கும் இடையில நடந்த அந்த போரின் காரணமாக அவருக்கு துணையா சாமி என்ன பண்ணாரா, இடபத்தியை அனுப்பினாரா, அதனால வாசலை நோக்கி இருக்குன்னு சொல்லுவாங்க. திருவலம் நம்முடைய தொண்டை நாட்டு தலங்கள்ல பாத்தீங்கன்னா திருவலத்திலேயும் நந்தியம்பெருமான் பாத்தீங்கன்னா இடபதேவர் எப்படி இருப்பார், பெருசா இருப்பார், அவரும் வாசலை நோக்கி இருப்பார். அங்க கேட்டீங்கன்னா கஞ்சாசுரன் சொல்லக்கூடிய அசுரனுக்காக அவனை அழிப்பதற்காக என்ன பண்ணாராம், இடபத்தை அனுப்பினா, அதனால அது புறப்பட்டு வாசலை நோக்கி இருக்கக்கூடிய கோலத்தில் இருக்கு. சிவராத்திரி தலம்னு சொல்லக்கூடிய திருவைகாவூரா அந்த வேடுவனுக்கு என்ன பண்ணணும், அவனுக்கு அருள் புரிவதற்காகவும் இறைவன் உயிரை காப்பதற்காக என்ன பண்ணாரா, இடபத்தை திருப்பினார். இப்படி தலப்புராண கதைகள் சொல்லுவாரு. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு தலப்புராண கதைகள் இருக்கும். ஆனா அந்த புராண கதைகளை எல்லாம் தாண்டி ஏன் இங்கெல்லாம் இடபம் திரும்பி இருக்கின்றது, இங்கெல்லாம் இடபம் ஏன் திரும்பி இருக்கின்றது அப்படின்றதுக்கு விளக்கம் திருமூலர் தான் அழகா நமக்கு சொல்லுகின்றார். என்னன்னும் போது அழகா பாருங்க, ஆய பதிதான் அருட்சிவ லிங்கமாம். சிவலிங்கம் என்பது பதி, ஆய பதிதான் அருட்சிவ லிங்கமாம். ஆய பசுவும் அடல் ஏறன நிற்கும். ஏறன ரிஷபம் காளைன்னு அர்த்தம். ஆய பசுவும் அடல் ஏறன நிற்கும். ஆய பலிபீடம் ஆகும் நற்பாசமாம். பலிபீடன்றது எதனுடைய வடிவம், பாசத்தினுடைய வடிவம்னு பாக்குறோம் இல்லையா. ஆய அறநிலை ஆய்ந்து கொள்வார்க்கு. இது என்னன்னா ஆய்ந்து கொள்ளக்கூடிய காலத்துலதான் பார்க்கும்போது உங்களுக்கு முன்னாடியே பார்த்தோம், பதி பசு பாசம் இல்லையா, மூணும் ஆரம்பத்திலிருந்தே அனாதின்னு பாக்குறோம். இருந்தாலும் இந்த பசு நடுவுல இருக்க இந்த பசு இப்படி லெஃப்ட் எடுத்திருந்தா குயிக்கா எங்க போயிருந்திருக்கலாம், பதி கிட்ட போயிருந்திருக்கலாம். பதியோடு சென்று கலந்து பிறப்பே இல்லாத நெறிக்க அடைஞ்சிருக்கலாம் இப்படி லெஃப்ட் திரும்பி இருந்தா. ஆனா அது என்ன பண்ணிட்டு இப்படி ரைட் எடுத்துட்டு நம்ம கூட பாதை போற பாதை சரியா இல்லைன்னா என்னவாகும், பாதையை தவறா தெரிந்து எடுத்துட்டோம்னா பயணம் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு இல்லைங்களா. அதனால இது என்ன பண்ணிட்டு பதி அணுகாது பாசத்தோடு அப்படி பின்னி பிணைஞ்சிட்டு இப்படி இருக்குன்னு பார்க்கும் இல்லைங்களா. அதனால என்னன்னா இந்த இடத்துல அதான் சொல்றாரு பாருங்க, என்னன்னா சொல்றாங்க, நம்முடைய இடபம் லிங்கத்தை நோக்கின் பலிபீடம் அதன் பின்னதாயும். சிவலிங்கத்தை பார்த்து ரிஷபம் இருந்தது அப்படின்னா பலிபீடம் எங்க வரும், ரிஷபத்துக்கு பின்னாடி வரும் இல்லையா. ஏன்னா பாச நீக்கம் பெற்ற ஆன்மா, நடுமத்தில் இருக்கிற இடபம் யாரு, ஆன்மா. ஆன்ம நந்தின்னு சொல்ற ஆன்ம விடைன்னு பார்க்கும். பாச நீக்கம் பெற்று பதியை அடைகின்றதை காட்டுவது அப்படின்னு பாக்குறோம். அதனால பலிபீடம் பின்னாடி இருக்கும்னு பாக்குறோம் இல்லைங்களா. பாச நீக்கம் பெற்றதுடைய வெளிப்பாடு அது. அந்த விடை வாயிலை நோக்கி உலகினை நோக்கி இருக்கக்கூடிய காலத்துல பலிபீடம் எங்க இருக்கும்,
பலிபீடம் முன்னாடி இருக்கும். இந்த வினை நமக்கு வரக்கூடிய இந்த வினை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வினையை தீர்க்கக்கூடியவன் யார் அப்படின்னா சிவபெருமான் ஒருவன் தான். இந்த வினையை யாரால தீர்க்க முடியும்? சிவபெருமான் ஒருவனால் தான் முடியும்னு பார்க்கிறோம். என்ன வினையை? நல்வினை தீவினை. இந்த ரெண்டு வினை யாரால தீர்க்க முடியும்? இறைவன் ஒருத்தனாலதான். எப்படி உடம்பு முடியல அப்படின்னா காய்ச்ச வந்தாலும் வேற ஏதாவது உடம்பு வந்தாலும் டாக்டர் கிட்ட போறோமோ அது போல இந்த மலப்பிணி, இந்த வினைப்பிணி இதெல்லாம் யார் தீர்க்க முடியும்? நம்முடைய திருத்தரமையாதீனத்திற்குட்பட்ட திருப்புள்ளிருக்கு வேலூர் வைத்தீச பெருமானால் தான் முடியுன்றார். யாரால முடியுமா? வைத்தீச பெருமானால் தான் முடியுன்றார். யார் சொல்றார்? நம்முடைய அருணந்தி சிவாச்சாரியார் தான் சொல்லுகின்றார். ரொம்ப அழகா நம்முடைய சிவஞான சித்தியார்ல சுபக்கத்துல 2வது சூத்திரத்துல சொல்லுகின்றார், அருளினால் உரைத்த நூலின் வழிவராத அதன்மம் செய்யின். அருளினால் உரைத்த நூலின் வழிவராத அதன்மம் செய்யின். இருளெல்லாம் நிறைய துன்பத்திட்டிரும் பாவம் தீர்ப்பான். பொருளெல்லாம் சொர்க்கம் ஆதி போகத்தார் புண்ணியம் தீர்ப்பான். மருளுலா மலங்கள் தீர்க்கும் மருந்திவை வைத்தியநாதன். என்னன்னா சொல்றார் பாருங்க, அருளினால் உரைத்த நூலின் வழிவராது அதன்மம் செய்யின். ஞான நூல்கள், வேத ஆகம புராண இதிகாச சாத்திர தோத்திர நூல்கள்னு பாக்குறோம் இல்லையா? இவ்வளவு தூரம் இந்த ஞான நூல்களின் வழி நிற்காது அதன்மத்தை செய்தார்கள்னா என்ன வந்து சேரும்? என்ன வந்து சேரும்? தீவினை வந்து சேரும்னு பார்க்கும் இல்லைங்களா? சரி, நான் அந்த நூலின் வழி நிற்கின்றேன். என்ன நிற்கிறேன்? நூலின் வழி நிற்கின்றேன். ஞான நூல்களின் வழி நான் நிற்கின்றேன். ஆனால் அருள் வழி நிற்கவில்லை என்று சொன்னால் அப்ப என்ன வந்து சேருமா? புண்ணியங்கள் வந்து சேருமா? அருள் வழி நில்லாது ஞான நூல்களின் வழி மட்டும் நின்றிருந்தால் புண்ணியம் சேர்ந்திருக்குமா? புண்ணியமும் சேர்ந்து கிடக்கு, பாவமும் சேர்ந்து கிடக்கு. இது ரெண்டும் தீர்ந்தாதான் பிறப்பு அறுபடும் இல்லையா? அப்ப இந்த பிறப்பு அறுபடுவதற்கு உண்டான மருந்து யாரு அப்படின்னா பவரோக வைத்தியநாதர். பொருளாம் சொர்க்கம் மாதி போகத்தார் புண்ணியம் தீர்ப்பான். மருளா மலங்கள் தீர்க்கும் மருந்திவை வைத்தியநாதன் என்று அழகாக சொல்லி, ஏன்னா இவற்றை எல்லாம் பார்க்கும்போது நமக்கு யார் அப்படின்னா ரொம்ப மகுடமாக குருவினுடைய பெருமை. ஏன்னா நமக்கு குருவே சிவமென கூறின நந்தி. அடியார்களோடு அடியார்களாக இருப்பதைத்தான் ஆண்டவன் விரும்புவான். நம்ம இதெல்லாம் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? ஆன்மாவுக்கு உண்டான அறியாமை எப்படி விலகும்? அறியாமை யார் போக்க முடியும் அப்படின்னா நமக்கு கொடிக்கவை விளக்கத்தை சொல்றார். ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம்னு சொல்லும்போது திரிமலத்தே குளிக்கும் உயிர் அருள் கூடும்போடி கொடி கொட்டினேன்னு சொல்லுவார் இல்லையா? திரிமலத்தே குளிக்கும் உயிர், மும்மலங்கள்ல குளித்து மூழ்கி கிடக்கூடிய அந்த உயிருக்கு உபாயத்தை யாரு கொடுப்பாரான்னா குருபிரான் தான். குருபிரான் தான் என்ன பண்ண முடியும்? எடுத்து ஒரு ஆன்மாவுக்கு அறியாமை, அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய அறியாமையை போக்கி ஞானத்தை அவர்களிடத்தை பிரகாசிக்க செய்து இறைவனை யார் காட்டுவா? குருபிரான் தான் காட்டுவார். ஆகினால் நாம் யாரை சார்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் பெரியோர்களாகிய நம்முடைய குருவை சார்ந்திருக்க வேண்டும். அதனாலதான் பெரியோரோடு கூடல் என்ன பண்ணார்? ஒரு தனி தலைப்பையே சொன்னார் நம்முடைய திருமூல தேவர். அதனாலதான் உலகத்துல எது இன்பம் பேரின்பம் அப்படின்னா பெரியோர்களோடு கூடி இருத்தல். யாரோடு? பெரியோர்களோடு கூடி இருத்தல். குருவோடு இருந்து குரு சிஷ்ய பரம்பரையாக இருந்து ஆதீனத்தினுடைய வழிவழி அடிமையாக இருந்து திருத்தொண்டாற்றி குருவை வணங்குகின்ற காலத்தில் தான் நமக்கான அந்த ஒரு முக்தி கிடைக்கும்னு பார்க்கிறோம். ஆகினால்தான் அழகா திருமூல சொல்றார், அறிவார் அமரர் தலைவனை நாடி. ஏன்னா இறைவனை யாருக்கு தெரியும்? குருவுக்கு தெரியும். அறிவார் அமரர் தலைவனை நாடி செறிவார் பெருவர் சிவ தத்துவத்தை, செறிவார் பெருவர் சிவ தத்துவத்தை நெறிதான் மிக மிக நின்று அருள் செய்யும் பெரியாருடன் கூடல் பேரின்பமாமே. ஆகினாலே குருவோடு பெரியோர்களோடு நிற்கின்ற காலத்தோடு இருந்தோம் அப்படின்னா கைலாயத்துக்கு நாமெல்லாம் போய் எங்க நிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். வாசல்ல அதிகார நந்தியம் பெருமான் போய் உள்ள சொல்லுவாராம், சாமி அடியார் கூட்டம் எல்லாம் வந்திருக்காங்கன்னு சொன்ன உடனே சாமி என்ன பண்றாரு? அவங்களோட உள்ள வர சொல்றாராம். உடையான் அடியார் அடியாருடன் போய் படையார் அழலான் பதிக்கு பதியில் சென்று புக்கே கடையார நின்றவர் கண்டறிவிப்ப
உடையான் வருக என ஓலம் என்றாரே. இவங்கெல்லாம் வந்திருக்காங்களே, உடனே யாரோட வந்திருக்கா? குருவோட வந்திருக்காங்களா? அப்ப உள்ள வர சொல்ல என்ன பண்ணுவாரா? கைலாயத்தை சிவரம் உள்ள அழைத்த உடனே அவர்கள் ஓலக்கூறல் இட்டு அப்பா அப்பான்னு என்ன பண்ணுவாங்க? காதலாகி கசிந்தலியா, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே. இறைவனுடைய நாமத்தை சொல்லி அத்தனை உயிர்களும் என்ன பண்ணும்? அப்படியா குருவோடு கைலாயம் சார்ந்து இறைவனுடைய பேரின்பத்திலே மூழ்கி திளைப்பார்கள் என்று நம்முடைய திருமூலதேவர் காட்டுகின்றார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பேரின்பத்தை நம்முடைய நானிலம் போற்றும் நட்சத்திர குருமணிகள் ஜெகத்குரு நம்முடைய நட்சத்திர குருமனுடைய குருவாரோடு உங்கள் அனைவருக்கும் அப்பேற்பட்ட உலக வாழ்க்கைக்கு வேண்டிய பொருளும் அருளும் நிறைவாக கிடைக்க பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து அடியனுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பினை நல்கிய குருமகாசனிதானுடைய திருவடிகளை மீண்டும் ஒரு முறை மனம் மெய்மொழிகளால் போற்றி துதித்து அடியவன் இந்த செய்கிற திருச்சிட்டம் தென்னாடுடைய சிவனே போற்றி.